SIR தொடர்பாக தமிழகத்தில் நாளை மறுநாள் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆலோசனையானது நடைபெற இருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். மாநில தலைமை தேர்தல் ஆணையத்துடைய இந்த ஆலோசனை தொடர்பான இந்த அழைப்பில் எந்தெந்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது, எதனால் இது முக்கியத்துவம் பெறுகிறது இந்த ஆலோசனை? விரிவான தகவல்கள். இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு வாக்காளர் திருத்த பணி தொடர்பாக இன்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை அதற்கான பணிகள் நடைபெறும் என்பது அறிவிப்பாக இருக்கிறது. சிறப்பு வாக்காளர் திருத்த பணி தொடர்பாக இந்த SIR குறித்து சந்தேகங்கள் எழும்பட்சத்தில் அது குறித்து விளக்கம் அளிக்க அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் எல்லாம் அழைத்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய CEO எனப்படக்கூடிய சீஃப் எலக்டோரல் ஆபீசர் அப்படிங்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி அவங்க தலைமையில தான் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அதன் அடிப்படையில் அரசியல் கட்சியினுடைய சந்தேகங்களுக்கு தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் உத்தரவாக விடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் அடிப்படையில் பாஜக, காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் கட்சி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட தேசிய கட்சிகளும், அதே போல மாநில கட்சிகள் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கான அழைப்பும், இதன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கான அழைப்பும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் அடிப்படையில் இந்த கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் கட்சியினுடைய பிரதிநிதிகள் எல்லாம் இதில் பங்கேற்பார்கள். அந்த கூட்டத்தின் வாயிலாக தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கக்கூடிய இந்த SIR குறித்து என்னென்ன சந்தேகங்கள் எழுகிறதோ அதுக்கெல்லாம் விளக்கம் அளிக்கக்கூடிய நடவடிக்கையாக ஆலோசனை கூட்டம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் என்பது 29ஆம் தேதி நாளை மறுநாள் தலைமைச் செயலகத்தில் 4 மணி அளவுல நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் கட்சியினுடைய பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் ஆணையத்தின் மீதான பல்வேறு விதமான சந்தேகங்களை எழுப்புவார்கள். அந்த வகையில தமிழகத்தில் இந்த SIR எனப்படக்கூடிய வாக்காளர்களுக்கான சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் எல்லாம் எவ்வாறு மேற்கொள்ளப்படும், அது குறித்தான சந்தேகங்கள், வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களுடைய பெயர் நீக்குவது, புதிதாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான கேள்விகளுக்கெல்லாம் அந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக விளக்கம் அளிக்கப்பட்டு அதற்கு பிறகு நவம்பர் 4ஆம் தேதி முதல் இந்த நடைமுறை என்பது தொடங்கப்படும். அதற்கு முன்னதாகவே ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டமாக பார்க்கப்படுகிறது. நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.